நேற்று என்ன பார்த்தோம்னா ஆக்சியல் லைன் வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அண்ட் எலக்ட்ரிக் டைபோல் பார்த்தோம். இன்றைக்கி பார்க்குறது ஈக்விட்டோரியல் பிளேன் பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து கன்சிடர் ஏ பாயிண்ட் சி கன்சிடர் பண்ணிக்கிறோம் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த மிட் பாயிண்ட் ஓ ஆஃப் த டைபோல் ஆன் த ஈக்விட்டோரியல். இப்போ வந்து நம்ம டயக்ராம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அது என்னென்னா பேர் சி, ஓகேவா? அதுவும் எங்கே இருந்துன்னா மிட் பாயிண்ட் ஓலேருந்து எடுத்துக்கிறோம். வித் டிஸ்டன்ஸ் என்னது ஆர். ஸோ மிட் பாயிண்ட் ஓலேருந்து நம்ம வந்து சி எடுக்கிறோம். அதுவும் வித் டிஸ்டன்ஸ் ஆர் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்ம வந்து டைபோல், இங்கே வந்து என்ன இருக்குது, டைபோல் இருக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு சின்ஸ் த பாயிண்ட் சி இஸ் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ப்ளஸ் கியூ அண்டு மைனஸ் கியூ. அதோட ப்ளஸ் கியூவும் மைனஸ் கியூவும் எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. இங்கே வந்து இந்த இடத்துல மைனஸ் கியூ எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஈக்வி டிஸ்டன்ஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இருக்குது மைனஸ் கியூ. இங்கே இருக்கிறது என்னென்னா நம்மளுக்கு ப்ளஸ் கியூ, ஓகேவா? இந்த இடத்துல இருக்கிறது ப்ளஸ் கியூ, இங்கே இருக்கிறது மைனஸ் கியூ. ரெண்டும் நல்ல ஒரே லென்த்தில் இருக்குது, ஓகேவா? அடுத்து வேறு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அந்த டைரக்ஷன் ஆஃப் E plus, அதாவது E vector plus is along BC, along the direction of E vector minus is along CA. இப்போ இந்த இடத்துல என்னென்னா நம்மளுக்கு E vector, அதாவது E vector plus வந்து இங்கே இருக்குன்னா along BCன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இங்கே வந்து E vector plus எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு இந்த டைரக்ஷனில் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? along BC அப்படின்றத சொல்லணும். சரி, நம்மளுக்கு அப்போ இது எங்கே இருக்குது? E வெக்டர் மைனஸ் எப்படி இருக்குது? இந்த டைரக்ஷன் என்னது, என்ன டைரக்ஷன்? CA, ஓகேவா? இதை தான் சொல்கிறாங்க. பார்த்தாலே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம சென்டென்ஸில் பார்க்குறோம். அதனால் நம்ம சொல்லும் போது டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் E வெக்டார் ப்ளஸ் வந்து இங்கே இருந்துச்சு BC, டைரக்ஷன் ஆஃப் E வெக்டார் மைனஸ் எங்கே இருந்துச்சு CA, அலாங் CA. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து E ப்ளஸ் vector and E minus vector can be resolved into two components ஆகுது. ஒன் காம்பனண்ட் வந்து நம்மளுக்கு எப்படின்னா parallel to the dipole axis இருக்குது. another one வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. since the perpendicular components வந்து என்னென்னா நம்ம டயக்ராம் பார்க்கும்போது புரியும். முதல் இதை கவனிச்சுக்கணும். E vector plus sin theta and E vector minus sin theta are equal in magnitude and oppositely directed. ஓகே, இப்போ என்னென்னா equal in magnitude and oppositely directed, they cancel each other. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எப்படின்னா நம்மளுக்கு E வெக்டார் ப்ளஸ் எப்படி இருக்குன்னா E வெக்டார் ப்ளஸ் வெறும் ப்ளஸ் இல்லை, சைன் தீட்டா வித் சைன் தீட்டா, இது ஒரு காம்பனண்ட். எப்படின்னா E ப்ளஸ் வந்து எப்படி ஆகுதுன்னா, நல்லா கவனிங்க, E ப்ளஸ் எப்படி ஆகுதுன்னா இங்கே பாருங்கள், E ப்ளஸ் வந்து நம்மளுக்கு சைன் தீட்டாவாகவும் E ப்ளஸ்லேயே காஸ் தீட்டா காம்பனண்ட்டும் இருக்குது. ரெண்டு காம்பனண்ட் இருக்குது, புரியுதா? அதே மாதிரி E மைனஸில் எப்படின்னா ரெண்டு காம்பனண்ட் இருக்குது. வெக்டார் மைனஸ் காஸ் தீட்டாவாகவும் E வெக்டார் மைனஸ் சைன் தீட்டாவாகவும். இதில் வந்து மேக்னிடியூடுக்காக இந்த சிம்பிள் மாட் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, மேக்னிடியூட்லாம் சேமாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம இப்படி போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு என்னது, மேக்னிடியூடை டெனோட் பண்ணுது. அதனால தான் இந்த இடத்துலலாம் வந்து மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது பேர் மேக்னிடியூட். ஓகே, இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காசு சைனுலாம் பெரியதுன்னு பார்த்துட்டோம். ரெண்டு சைனுமே என்னென்னா காசு சைனுன்னு பெரியது, ப்ளஸ்ஸும் சரி மைனஸும் சரி. இப்போ இந்த இடத்துல என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா ப்ளஸ்ஸோட காஸ் தீட்டா இங்கே இருக்குது, அதேமாதிரி மைனஸோட காஸ் தீட்டாவும் இங்கே தான் இருக்குது. புரியுதா? இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து E ப்ளஸ்ஸோட காஸ் தீட்டா, E வெக்டார் ப்ளஸ்ஸோட காஸ் தீட்டாவும் E வெக்டார் மைனஸோட காஸ் தீட்டாவும் இதே இடத்துல தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரே லைனாக கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இங்கே காஸ் தீட்டா வந்து பேரலாக இருக்குது, அதோட ஒரே இடத்துல தான் இருக்குது. சரி, இந்த இடத்துல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ் என்னென்னா சைன் தீட்டாவோட ரெண்டு வெக்டார்ஸும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் E வெக்டார்ஸ் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் டு ஈச் அதராக இருக்குது. ஆப்போசிட் டு ஈச் அதர்ன்றப்ப நம்மளுக்கு எப்படின்னா ரெண்டு கேன்சல் ஆகிரும் இல்லையா. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா
are equal in magnitude, they are equal in magnitude and oppositely directed. They cancel each other. புரியுதா? மேக்னிடியூட் ஈக்குவலாகவும் இருக்குது, அதே மாதிரி ரெண்டு ஆப்போசிட்டாகவும் இருக்குது. அதனால் ரெண்டும் கேன்சல் ஆயிடுது நம்மளுக்கு. இந்த இடத்துல இருக்கிற இந்த இடத்துல வந்து இ வெக்டார் ப்ளஸ் சைன் தீட்டாவும் அதே மாதிரி இ வெக்டார் மைனஸ் சைன் தீட்டாவும் கேன்சல் ஆயிடுது நம்மளுக்கு. அப்படின்றத அந்த லைனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the magnitude of the total electric field at point C is the sum of the parallel components of E vector plus and E vector minus and its direction is along minus P unit vector. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து magnitude of total electric field at point C is the sum of the parallel components இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சரி சைன் தீட்டா நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுச்சு, ஸோ அதை வந்து நம்ம கண்டுக்க வேணும். அதே நேரம் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கிற அந்த பேரலல் ரெண்டோட காஸ் தீட்டா இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம வந்து அதை பார்த்தாகணும். மேக்னிடியூட் ஆஃப் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, சம் ஆஃப் பேரலல் காம்போனன்ட்ஸ் தான் இருக்குமா. அதோட அது எப்படின்னா பி மைனஸ் பி யூனிட் வெக்டார் சைடில் இருக்கு. அதாவது இ வெக்டார் ப்ளஸ் காஸ் தீட்டாவும் இ வெக்டார் மைனஸ் காஸ் தீட்டாவும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒன்றா வந்து ஆட் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்கும். இந்த சைன் தீட்டாவோட காம்போனன்ட்ஸ்லாம் என்ன ஆயிடுதுன்னு கேன்சல் ஆயிடுது. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிற ரெண்டையும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ண போகிறோம், சம் பண்ணணும். சம் ஆஃப் பேரலல் காம்போனன்ட்ஸ்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட்ஸ் தான் சைன் தீட்டா, ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அப்போ நம்ம வந்து என்னென்னா பேரலல் காம்போனன்ட்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இ டோட்டல் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு பேரலல் காம்போனன்ட்ஸ் என்னது காஸ் தீட்டா தான். அதோட எப்படின்னா இ வெக்டார் ப்ளஸோட காஸ் தீட்டாவும் சரி இ வெக்டார் மைனஸ் காஸ் தீட்டாவும் சரி ரெண்டையும் ஆட் பண்ணணும். ரெண்டும் எப்படின்னா மைனஸ் வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு, மைனஸ் பி யூனிட் வெக்டார் இருக்குது. டைபோல் வந்து இந்த டைபோல் யூனிட் வெக்டார் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு அதோட டைரக்ஷனில் தான் நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு எப்படி வரும், மைனஸில் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த டைரக்ஷனில் இருக்குது இல்லையா, லெஃப்ட் சைடை நோக்கி. இந்த சைடில் தான் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு பேரலல் காம்போனன்ட்ஸும் இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு இப்படி வருது. ஓகே, அடுத்து வந்து இந்த மேக்னிடியூட் இ ப்ளஸ் அண்ட் இ வெக்டார் ப்ளஸ் அண்ட் இ வெக்டார் மைனஸ் ஆர் த சேம் அண்ட் ஆர் கிவன் பை, அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு ஒரே தான், அதாவது மேக்னிடியூட் வந்து ஒரே வேல்யூ தான். நம்மளுக்கு இ வெக்டார் ப்ளஸும் இ வெக்டாரோட மைனஸ் வேல்யூவும் வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்குது. என்னென்னா 1/4πε0 q by r² + a². இது எப்படி வந்துச்சுன்னா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்னென்னா மாறி இருக்குது. மித்ததான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து நம்மளுக்கு r² இருந்துச்சு. அந்த r²க்கு பதிலாக இடத்துல r² + a² வருது. எதனாலனா இந்த இடத்துல பார்த்துக்கும் போது நம்மளுக்கு மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க. ரெண்டோட மேக்னிடியூடும் வந்து எப்படின்னா ஒரே அளவில் தான் இருக்கும். இ வெக்டாரோட மேக்னிடியூட் எப்படி இருக்குன்னா இங்கே ஆர் இருக்குது, இங்கே ஏ இருக்குது. தெரியுதா உங்களுக்கு, இந்த இடத்துல வந்து ஆர் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஏ இருக்குது. ரெண்டையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பித்தோகரஸ் தியரம் படி r² + a² வரும். ஹைப்போடெனஸ்ன்றப்ப அதோட ஸ்கொயரும் வந்து தியரம்படி h². ஹைப்போடெனஸ் ஸ்கொயர் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் ஸ்கொயரும் ப்ளஸ் அட்ஜசண்ட்டோட ஸ்கொயராகவும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஆப்போசிட் r² + அட்ஜசண்ட் a² தான் நம்மளுக்கு இப்படி வரும். இந்த ஸ்கொயர் என்ன ஆகுனா இங்கே வரும்போது ரூட்டாக மாறிடும். அப்போ ஹெச் வந்து இங்கே இருக்கும், ஹெச்சோட ஸ்கொயர் வந்து இங்கே ரூட்டாக மாறிடுது. ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது நம்மளுக்கு ரூட் ஆகுன்றது தெரியும் இல்லையா. இப்போ இந்த இடத்துல ஹெச்ன்றது தான் நம்மளுக்கு என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. அப்போ வந்து E = நம்மளுக்கு எப்படி வரும்னா, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ பார்க்கணும் இல்லையா, ஹைப்போடெனஸ் தான் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்குது இந்த இடத்துல. அப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னென்னா கேவோட வேல்யூ வந்து 1/4πε0. q என்ன வரும்னா நம்மளுக்கு r² + கண்டுபிடிச்ச வேல்யூ
டிஸ்டன்ஸ் தான் அது. டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வந்துச்சு, r² + a² ரூட்டுன்னு வந்துச்சு. இந்த இடத்துல ரூட்டுன்னு வந்தது எப்படி வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆச்சுன்னா, ரூட் வந்து 2 எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றப்ப நம்மளுக்கு ஸ்கொயர் வந்துடும். ஸ்கொயரும் ரூட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இடத்துல வந்து கேன்சல் ஆயிடுது. அப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது என்னென்னா r² + a² தான் இருக்கும். அப்போ வேல்யூ எப்படி வரும்னா, KQ by r² + a² வருது. இதை தான் அங்கே என்ன போட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ தான் எங்கே போட்டிருந்துருக்கு, கீழே போட்டிருக்காங்க. இந்த கேவோட வேல்யூ என்னென்னா 1/4πε0. Q அப்படி இருக்குது, நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ கீழே இருக்குது. அவ்வளோதான். அடுத்து வந்து நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு E வந்து இந்த இடத்துல 2 E இருக்குது. ஸோ -2E cos θ வரும். 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து -2E cos θ வருது. அதனால் நம்மளுக்கு கீழே எப்படி வருதுன்னா, இந்த இடத்துல வந்து -2E cos θன்றனால ஈயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈயோட வேல்யூ எங்கே இருக்குது, மைனஸ் இங்கே இருக்குது. ஈயோட வேல்யூ என்னென்னா 1/4πε0. 1/4πε0. அடுத்து வந்து Q r² + a²ன்றது நம்மளுக்கு ஈயோட வேல்யூ. அதை தவிர்த்து இருக்கிறது என்னென்னா 2 cos θ, அதான் 2E cos θல ஈயை சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எப்படி வருதுன்னா 2E வெக்டார் cos θ இப்படி வருது. வித் மைனஸோட வருது இல்லையா, -E cos θ தானே நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வருது. ஸோ வித் மைனஸ் வரும், நம்மளுக்கு வித் மைனஸ் வருது. அடுத்து வந்து நம்மளுக்கு ஈயோட வேல்யூ சப்ஸ்டியூட் KQ by r² + a² கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது என்னென்னா, நம்மளுக்கு 2 cos θவும் இருக்குது. இதை தான் சேர்த்துருக்காங்க. மித்த எல்லாமே வந்து ஈயோட வேல்யூ தான். ஓகேவா, எப்பயும் போல் வந்து P யூனிட் வெக்டார் போட்டுரும். இப்போ வந்து இன்னொரு விஷயம், மைனஸ் எதுக்கு வந்துச்சுன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். நம்மளுக்கு வந்து P வெக்டார் வந்து எப்படி இருந்துச்சு, மைனஸாக இருந்துச்சு. அதனால தான் இங்கே மைனஸ் வருது. குழப்பிக்க வேணாம். அடுத்து வந்து 1/4πε0 -1/4πε0 2QA. இந்த இடத்துல எதனால A வந்துச்சுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா cos θவோட வேல்யூ என்னதுன்னா a/√r² + a² வருது. எப்படின்னா, இடத்துல டயக்ராம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து cos θ வந்து கண்டுபிடிக்கணும். cos θன்றது எப்படி வரும்னா, adjacent by hypotenuse வரும். adjacent by hypotenuse adjacentங்கிறது A. நம்ம ஹைப்போடெனியூஸ் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்னா √r² + a² கண்டுபிடிச்சிருந்தோம். அதோடு நம்ம என்னென்னா அட்ஜசன்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அட்ஜசன்ட் என்னது, இடத்துல அட்ஜசன்ட் வந்து நம்மளுக்கு A, இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ வந்து அது ரெண்டையும் அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியூஸ்ன்றப்ப a/√r² + a² அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து cos θ கிடச்சிடும். cos θ கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதை கொண்டு வந்து நம்ம வந்து cos θவை சப்ஸ்டியூட் பண்ணுறது. இந்த இடத்துல வந்து cos θ இருக்குது. இப்போ அந்த cos θவை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, இந்த இடத்துல வந்து cos θவை மட்டும் இது பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு என்னென்னா a/√r² + a² சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ ரூட்டோட வேல்யூ என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரூட்டோட வேல்யூ என்னது, நம்மளுக்கு 1/√2 வருது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரூட் எடுத்துகிட்டு 1/√2 போடுறோம். ரெண்டும் ஒரே வேல்யூ தான். அப்போ நம்ம 1/√2ன்னு போட்டுட்டு இந்த இடத்துல என்னென்னா நம்மளுக்கு இப்போ வந்து இங்கே என்னென்னா இந்த இடத்துல என்னென்னா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா 1 இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து 1/2 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ண என்ன நம்மளுக்கு எவ்வளோ வரும், 3/2 வரும். ஸோ 3/2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ r² + a² ஹோல் 3/2ன்னு ஆயிரும். இதெல்லாம் என்ன ஆயிரும்னா எரேஸ் ஆயிரும். இது கண்டுபிடிச்சி நம்ம இந்த இடத்துல வந்து கீழே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். கீழே வந்து நம்மளுக்கு என்ன வந்துச்சு, r² வந்து r² + a² ஹோல் 3/2ன்னு வந்துச்சு. மித்ததெல்லாம் அப்படியே தான் இருக்குது.
இந்த இடத்துல இது மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா. அடுத்து வந்து இங்கே என்னென்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா 2QA P யூனிட் வெக்டார். இது என்னது? டைபோல் பார்த்தோம் இல்லையா? டைபோலோட வேல்யூ. அப்போ டைபோல் எப்படி போடுவோம்? P வெக்டார்னு போடுவோம். அந்த இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம். எலக்ட்ரிக் டைபோல் பார்த்தாச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பார்த்துருக்கோம் லைன் பை லைன் சீரீஸில். அதில் வந்து நம்ம டைபோல் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். இப்போ டைபோல் பார்த்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2QA P யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் என்னென்னா நம்மளுக்கு வந்து P வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். P சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர் வந்து என்னென்னா பெரிய டிஸ்டன்ஸில் இருக்குது. அதாவது வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆரை என்ன சொல்கிறாங்கன்னா வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே பார்க்கும் ஆர் வந்து எப்படி இருக்குன்னா லார்ஜாக இருக்குது. இங்கே பார்த்தோம்னா ஆர் வந்து லார்ஜாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஆர் வந்து எப்படி இருக்குது? லார்ஜாக இருக்குது. இப்போ ஆர் வந்து ரொம்ப ஏவை விட லார்ஜாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஏன்றதோட வேல்யூ வந்து ரொம்ப ஸ்மால், டூ ஸ்மால்ன்றதுனால அதை என்ன பண்ணிடுறோம்? கேன்சல் பண்ணிடுவோம். நம்ம என்ன இங்கே ஏ எங்கே இருக்குது? இந்த இடத்துல கேன்சல் பண்ணோம்னா R² ஹோல் 3/2ன்னு வரும். ஹோல் 3/2ன்னு வருது. அப்போ இந்த 2 கேன்சல் ஆகி என்ன ஆகும்? R³ தான் வரும். R³ தான் வருது. ஓகேவா? ரிமைனிங் வேறு எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிட்டோம். நம்ம 1/4πε0 P வெக்டார் மைனஸ் இது எல்லாமே தான் இருக்கும். R³ இருக்கும். அது மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா போதும். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறதுல வந்து இருக்கிற மிச்சம் எல்லாத்தையும் ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்? கீழே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இதுதான் இவ்வளோ ஸ்டெப் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ.